சயான் கோலிவாடா கோக்கரியகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் 26வது ஆண்டு கொடை விழாவை முன்னிட்டு ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு சயான் கோலிவாடா தட்டான்குட்டை மாரியம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் தீர்த்தம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். சாலையில் பட்டாசுகள் மற்றும் வான வேடிக்கை வெடித்து மேளதாளத்துடன் சிலம்பம் சுருள்வாள் வீசியபடி கலைஞர்கள் பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் சகிதம் அணிவகுத்து வந்தனர். கோவில் வந்தடைந்த பக்தர்களுக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு உச்சிகால மகா பூஜை, தீபாராதனை நடைபெற்றது. பகல் 1 மணிக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு சென்னை சிவ சபா அன்னை ஸ்ரீ ஞானேஸ்வரி அவர்களின் ஆன்மீக அருள் உரை மற்றும் பக்தி உரை நடைபெற்றது. இரவு 7:15 மணிக்கு பெண் பக்தர்களின் கும்மியாட்டம், ரத ஊர்வலம், எம் முருகேஷ் குழுவினரின் நாதஸ்வர மேளம், விஆர்எஸ் ஜெய் ஆஞ்சநேயா குழுவின் செண்டை சிங்காரி மேளத்துடன் நடைபெற்றது. ஊர்வலத்தில் முருகப்பெருமான், பெருந்தலைவர் காமராஜர் வேடமணிந்து கலைஞர்கள் வருகை தந்தனர். பெண்கள் மின்விளக்கு ஏந்தி அணிவகுத்து வந்தனர். சாலையில் பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கையுடன் ஊர்வலம் மாடா காலனி, எம்ஜிஆர் சதுக்கம் வழியாக மீண்டும் கோவில் வளாகம் வந்தடைந்தது. பெண் பக்தர்கள் முளைப்பாரி சுமந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தீச்சட்டி மற்றும் முளைப்பாரி சுமந்து வந்த பக்தர்களுக்கு கோவில் வாசலில் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊர்வலத்தில் எடுத்து வரப்பட்ட அம்மன் சிலை கோவிலில் உள்ள ஊஞ்சலில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்கள் பக்தி பரமசத்துடன் மலர்கள் தூவி சாமி தரிசனம் செய்தனர். விஜய் டிவி மற்றும் ராஜ் டிவி புகழ் பராக்கிரம விருது பெற்ற திருமதி ராஜலட்சுமி மற்றும் அவருடைய புதல்வி செல்வி ராகசெல்வா ஆகியோரின் சிறப்பு வில்லிசையும் நடைபெற்றது. இரவு 10 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. கொடைவிழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மும்பை காங்கிரஸ் மகாராஷ்டிரா பிரதேச உறுப்பினர் அமித் ஜெகநாத் செட்டி, சமூக சேவகர் சதாசிவ் செட்டி, உலக மனித உரிமைகள் அமைப்பு அகில இந்திய மகளிர் பிரிவு பொதுச் செயலாளர் ரூபவதி ஜி நாயுடு, திருநெல்வேலி தட்சிணமாற நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் MS காசிலிங்கம் நாடார், துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா நாடார், இணைச் செயலாளர் RB சுரேஷ் நாடார், நிர்வாக குழு உறுப்பினர்கள் சி மணிகண்டன் நாடார், பொன்பாண்டி நாடார், கல்வி குழு உறுப்பினர் பி செல்வராஜ் நாடார், சென்னை தொழிலதிபர் AY பொன்வேல் நாடார், நாடார் வம்சம் அறக்கட்டளை புரவலர் N பாக்யநாதன் நாடார், தலைவர் N ராஜன், செயலாளர் T மனோஜ்குமார், ஜெயமுருகன் ஹோட்டல் அதிபர் ஜெகதீஷ் நாடார், விநாயகா கோஆபரேட்டிவ் சொசைட்டி உரிமையாளர் செந்தில் காசிலிங்கம், தமிழ்நாடு நாடார் சங்க மகாராஷ்டிரா தலைவர் மாரவர்மன் என்ற தெய்வகுமார் நாடார், ஆத்தூர் சிற்பி ஸ்தபதி ஸ்ரீதர், சிவசேனா பிரமுகர் கார்த்திக் சுவாமி, தென்மத்திய மும்பை மாவட்ட பாஜக செயலாளர் P முத்துகிருஷ்ணன், விஸ்வ இந்து பரிஷத் திருமணி செல்வம், பவாய் காமராஜர் சங்க தலைவர் நித்யானந்த் பாண்டியன், சுபாஷ் பண்ணையார் அறக்கட்டளை தலைவர் நிதின் நாடார், செம்பூர் தொழிலதிபர் குருபுத்திரன், கோலிவாடா ராஜீவ்காந்தி ஹவுசிங் சொசைட்டி புஷ்ப சண்முகம் சுந்தரம் தேவர், ராஜேந்திரன் முதலியார், கணேஷ் முதலியார், பாண்டு மாயாண்டி நாடார், கோலிவாடா பாண்டியன், ஜெகநாதன், ரவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. கொடைவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாடார் சமாஜ் சேவா சங்க தலைவர் MM முருகராஜ் நாடார், செயலாளர் A விருத்தீஸ்வரன் நாடார், பொருளாளர் P காமராஜ் நாடார், துணை செயலாளர் R மலைராஜ் நாடார், தணிக்கையாளர் R ராஜேஷ் நாடார், ஆன்மீக ஆலோசகர் A தங்கச்சேர்மன் நாடார், ஆலோசகர் S சதீஷ்இளன் நாடார், கௌரவ ஆலோசகர்கள் CV வேல்முருகன் நாடார், செயற்குழு உறுப்பினர்கள் C ராமச்சந்திரன் நாடார், R பாலமுருகன் நாடார், கொடைவிழா கமிட்டி உறுப்பினர் K ராம்குமார் நாடார் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.